சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த ஏலம் நடக்கவே இல்லை. அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுதான். இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஏலம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க சண்டை போட்டுக்காம அமைதியா இந்த ஏலம் நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சும்மா இந்த சத்தம் போடுறது, கலாட்டா பண்றது இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் இங்க யாரெல்லாம் கலாட்டா பண்றாங்களோ அவங்க மொத்த பேரோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிருவேன். இந்த டெண்டர் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எந்த டெண்டர்லயும் நீங்க யாரும் கலந்துக்க முடியாது. ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்ப வேலை 15 லட்சம். 18 லட்சம். 20 லட்சம். 25 லட்சம். யோ, உங்ககிட்ட 25 லட்சம் ரூபா பணம் இருக்கா? எதுக்கு நீ எல்லாம் கேக்குற? ஏன் நாங்களா இருக்க கூடாதா? போங்க, வேலையை பார்த்துட்டு போங்க. நீ எடுத்து என்ன பண்ண போற? நீங்க யாருக்கு இதெல்லாம் கேட்க? ஏலோங்கிறது இங்க இருக்கிற எல்லாரோட உரிமை. அதை யார் வேணாலும் எடுக்கலாம். ஏலம் எடுத்துட்டு பணம் கட்டலனா? அதை நான் பாத்துக்கிறேன் சார். ஏலம் எடுக்கும்போது சவுண்ட் போடாம இருங்கன்னு இப்பதானே சொன்னேன். இல்ல மேடம், இவனாலலாம் வேலைய ஒழுங்கா செய்ய முடியாது. சொதப்பிடுவான் மேடம். ஏற்கனவே உனக்கு வெளியில நிறைய கெட்ட பேர் இருக்கு மேடம். காசு இருக்கிறவன்லாம் ஏலம் எடுக்கலாம்னா நேர்மையா தொழில் பண்றவனுக்கு என்ன மரியாதை இருக்கு மேடம்? நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார்.